நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கவனிங்கள். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. யாரிடத்திலே போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்திலே உண்டு என்று நாங்கள் வாசிக்கிறோமே. நித்திய ஜீவ வசனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நித்திய ஜீவ வசனங்களை கொண்டு நீர் எங்களோடு பேசும், எங்களோடு நீர் இடைபடும், உடைய வார்த்தை கொண்டு எங்களை பலப்படுத்தும். தகப்பனே, நீர் அவிதமாய் செய்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் வாசிக்கிறேன். கவனிங்கள். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த கால வேளையிலே இங்கே இருப்பின் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக, உங்களுடைய ஆண்டவராக, உங்களுடைய தேவனாக உங்களுடைய உள்ளத்திலே இல்லத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதற்காக அந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த இயேசு கிறிஸ்து அவர் மனுஷனுக்கு ஒளியாய் இருக்கிறார், இருள்களை நீக்குகிறவராக இருக்கிறார், சாபங்களை நீக்குகிறவராக, வியாதியை நீக்குகிறவராக, தரித்திரத்தை நீக்குகிறவராக, தோல்வியை நீக்குகிறவராக, குறைவுகளை நீக்குகிறவராக இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து உள்ளத்திலே வரும் பொழுது, இல்லத்திலே வரும் பொழுது சாபங்கள் நீங்குகிறது, தரித்திரம் நீங்குகிறது, கடன் பிரச்சனை மாறுகிறது, வியாதிகள் மறைகிறது, பீடைகள் ஒழிகிறது, பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது, மனுஷன் வாழ்வடைகிறான். எனவே உங்களுடைய நல்வாழ்வுக்காக, உங்களுடைய சுகத்துக்காக, உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக, உங்களுடைய வெற்றிக்காக, உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வசனம் சொல்லுகிறது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. யாருக்கு ஒளியாய் இருந்தது? மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, மனுஷிக்கு ஒளியாக இருந்தது. எனவே இயேசு யார் என்றால், இயேசு மெய்யான ஒளியாக இருக்கிறார். இந்த மெய்யான இயேசு உங்களை வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உங்களுடைய நல்வாழ்வுக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார், உங்களை வாழ வைப்பார். அது மாத்திரமல்ல, கடந்த பல வாரங்களாக God is our Father, தேவன் நம்முடைய தகப்பன் என்ற தலைப்பிலே ஒரு தொடர் போதனையை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, இப்பொழுது இதில் நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பனாக இருக்கிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த உலகத்திலே பலவிதமான தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறார்கள். இந்த தகப்பனை நாம் பார்த்து பரலோக தகப்பனை ஒரு முடிவுக்கு நாம் வைத்து விடக்கூடாது. பரலோக தகப்பனை நாம் அறிந்து கொள்ள சத்திய வேதத்தை பார்க்க வேண்டும். சத்திய வேதத்தை நாம் பார்க்கும்போது தேவனை நாம் சரியாக புரிந்து கொள்ளலாம், இந்த தகப்பனை நாம் சரியாக புரிந்து கொள்ளலாம். எனவே சத்திய வேதத்திலே தான் நாம் நம்முடைய தகப்பனை பார்க்க முடியும். திருப்பிக் கொள்வோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்கிறார்? பிதாவாகிய தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவின் மூலமாகத்தான் நமக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுகிறது என்று சொல்லுகிறார். எது பெருகுகிறது? கிருபையும் சமாதானமும் பெருகுகிறது. எனவே ஏன் நம்முடைய தகப்பனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய தகப்பனை அறிகிற அறிவின் மூலமாகத்தான் நமக்கு
கிருபை பெருகுகிறது, சமாதானம் பெருகுகிறது, நமக்கு சுகம் பெருகுகிறது, நமக்கு வெற்றி பெருகுகிறது, நமக்கு பாதுகாவல் பெருகுகிறது, நமக்கு ஐஸ்வர்யம் பெருகுகிறது, நமக்கு ஞானம் பெருகுகிறது, எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் பெருகுகிறது. யாரை அறிகிற அறிவின் மூலமாக? நம்முடைய தகப்பனை அறிகிற அறிவின் மூலமாகத்தான் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே பெருகுகிறது. எனவேதான் ஒவ்வொரு நாளும் அப்பாவை அறிகிற அறிவுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எதற்காக ஜெபிக்கிறீர்களோ, ஜெபிக்கவில்லையோ, இதற்காக அதிகமாக அடிக்கடி நாம் ஜெபிக்க வேண்டும். எத்தனை பேர் இதற்காக ஜெபிக்கிறீர்கள்? ஆமென். தகப்பனே, உம்மை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். உம்மை அறிகிற அறிவிலே நான் வளர்ந்து வர எனக்கு உதவி செய்யும். அதன் மூலமாக எனக்கு கிருபை பெருகுகிறது, அதன் மூலமாக எனக்கு சமாதானம் பெருகுகிறது, அதன் மூலமாக எனக்கு வெற்றி பெருகுகிறது, அதன் மூலமாக எனக்கு ஞானம் பெருகுகிறது. எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இதன் மூலமாக தான் எனக்கு பெருகுகிறது. எனவே தகப்பனே, உம்மை அறிகிற அறிவினாலே என்னை நிரப்பும் என்று அடிக்கடி நாம் கர்த்தரிடத்திலே ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம். தகப்பனே, உம்மை அறிகிற அறிவிலே வளர எனக்கு உதவி செய்யும். தகப்பனே, உம்மை அறிகிற அறிவிலே வளர எனக்கு உதவி செய்யும். அது மட்டுமல்ல, இப்பொழுது நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பனாக இருக்கிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் முதலாவதாக நம்முடைய தகப்பன் நல்ல தகப்பன் என்பதை நாம் பார்த்தோம். இரண்டாவதாக நம்முடைய தகப்பன் அன்பின் தகப்பன் என்பதை நாம் பார்த்தோம். மூன்றாவதாக நம்முடைய தகப்பன் இரக்கங்களின் தகப்பன் என்பதை நாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நான்காவதாக எதை பார்க்க போகிறோம் என்றால், ஜோதிகளின் தகப்பன். ஜோதிகளின் தகப்பனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். The father of light, ஜோதிகளின் தகப்பன். வாசிப்போம். யாக்கோபு எழுதின நிருபம், யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எப்படிப்பட்ட பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது? ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஜோதிகளின் தகப்பனிடத்திலிருந்து, ஜோதிகளின் தகப்பனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எனவே நம்முடைய தகப்பன் யார் என்றால், நம்முடைய தகப்பன் ஜோதிகளின் தகப்பன். அவர் God is God of light. நம்முடைய தகப்பன் ஜோதிகளின் தகப்பன். நம்முடைய தகப்பன் இருள்களின் தகப்பன் அல்ல. நம்முடைய தகப்பன் ஜோதிகளின் தகப்பன். நம்முடைய தகப்பன் அந்தகாரத்தின் தகப்பன் அல்ல. நம்முடைய தகப்பன் வெளிச்சத்தின் தகப்பனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே பலவிதமான ஜோதிகள் இருக்கிறது. சூரியன் என்கிற ஜோதி, சந்திரன் என்கிற ஜோதி, நட்சத்திரம் என்கிற ஜோதி, இப்படி பலவிதமான ஜோதிகள் இருக்கிறது. இந்த ஜோதிகளை எல்லாம் சிருஷ்டித்தவர் யார் என்றால், ஜோதிகளின் தகப்பன். ஜோதிகளின் தகப்பன். இந்த ஜோதிகளை எல்லாம் சிருஷ்டித்தவர் யார் என்றால், ஜோதிகளின் தகப்பன். நம்முடைய தகப்பன் ஜோதிகளின் தகப்பனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, எல்லா ஜோதிகளும் மாறிவிடலாம், ஆனால் ஜோதிகளின் தகப்பனோ மாறாதவர். ஆமென். ஜோதிகளின் தகப்பனோ அவர் மாறமாட்டார், ஒரு நாளும் மாறவே மாறமாட்டார். இந்த வசனம் சொல்லுகிறது, மறுபடியும் வாசிக்கிறேன், கவனிங்கள் இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியை. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. இந்த வசனம் இன்னொரு தமிழ் மொழிபெயர்ப்பிலே எப்படி வருகிறது என்றால், அவரிடத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை
அவர் மாறிக்கொண்டே இருக்கிற நிழலும் இல்லை என்று வருகிறது. நம்முடைய தேவன் மாறுகிற தேவன் அல்ல, அவர் மாறிக்கொண்டே இருக்கிற தேவன் அல்ல. நம்முடைய தேவன் மாறாதவராக இருக்கிறார். எனவே நம்முடைய தகப்பன் காலையும் மாறாதவர், மாலையிலும் மாறாதவர். நம்முடைய தகப்பன் ஜனவரியிலையும் மாறாதவர், டிசம்பர்லையும் மாறாதவர். நம்முடைய தகப்பன் சித்திரையிலும் மாறாதவர், பங்குனியிலையும் மாறாதவர். நம்முடைய தகப்பன் குளிர்காலத்திலேயும் மாறாதவர், வெயில் காலத்திலேயும் மாறாதவர். நம்முடைய தகப்பன் வசந்த காலத்திலேயும் மாறாதவர், மழை காலத்திலேயும் மாறாதவர். எதிலே மாறாதவர்? நன்மை செய்கிறதிலே மாறாதவர். நன்மை செய்கிறதிலே மாறாதவர். வெளிச்சம் கொடுக்கிறதிலே, வெளிச்சம் வீசுகிறதிலே மாறாதவர். இன்னைக்கு மனுஷன் மாறிடாம பாருங்க. காலையில ஒரு மாதிரி இருக்கிறான், சாயங்காலம் ஒரு மாதிரி இருக்கிறான். குளிர்காலத்துல ஒரு மாதிரி இருக்கிறான், வெயில் காலத்துல வேற மாதிரி இருக்கிறான். ஜனவரியில் ஒரு மாதிரி இருக்கிறான், டிசம்பர்ல ஒரு மாதிரி இருக்கிறான். நம்முடைய தேவன் எல்லா நாட்களிலேயும் எல்லா காலத்திலேயும் அவர் மாறாதவர். எதிலே மாறாதவர்? அதுதான் விவரம். எதிலே மாறாதவர்? நன்மை செய்கிறதிலே மாறாதவர், வெளிச்சம் வீசுவதிலே மாறாதவர், வெளிச்சம் கொடுக்கிறதிலே அவர் மாறாதவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த வசனம் சொல்லுகிறது யாதொரு மாறுதலும் அவரிடத்திலே இல்லை என்று. யாதொரு மாறுதலும் அவரிடத்திலே இல்லை. இதன் அர்த்தம் என்ன? நம்முடைய தகப்பன் ஒரு நாள் ஒளியாகவும் இன்னொரு நாள் இருளாகவும் மாறுகிறவர் கிடையாது. இதற்கு விளங்குகிறது. நம்முடைய தகப்பன் ஒரு நாள் ஒளியாகவும் இன்னொரு நாள் வெளிச்சமாகவும், இப்படி அவர் மாறுகிற தேவன் அல்ல. அக்கினி நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அமாவாசைன்னு சொல்றாங்க இல்லையா. நம்முடைய தேவன் அக்கினி நட்சத்திரத்திற்கு ஒளியாகவும் அமாவாசை அன்னைக்கு இருட்டாக மாறுற தேவன் கிடையாது. எத்தனை விளங்குது? அமாவாசை அன்னைக்கு ஒரே இருட்டான், உலகம் வேணா இருட்டா இருக்கலாம், ஆனா நம்முடைய தகப்பன் இருட்டு கிடையவே கிடையாது. அவர் அக்கினி நட்சத்திரத்தை அன்னைக்கும் அவர் வெளிச்சமாகத்தான் இருக்கிறாரு, அமாவாசை அன்னைக்கு அவரு வெளிச்சமாகத்தான் இருக்கிறாரு. அவர் மாறுவது கிடையவே கிடையாது. அவர் முழுவதும் ஜோதியாக இருக்கிறார், அவர் முழுவதும் ஒளியாக இருக்கிறார், அவர் முழுவதும் வெளிச்சமாக இருக்கிறார். அது மட்டும் இல்ல, இந்த வசனம் சொல்லுகிறது அவரிடத்திலே யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. என்ன இல்லை? வேற்றுமையின் நிழலும் இல்லை. இதன் அர்த்தம் என்ன? அவர் ஒரே சீராக எரிந்து கொண்டே இருக்கிறார். அவர் மாறி மாறி எரிந்து கொண்டிருக்கிற தேவன் அல்ல. அதாவது அவர் மாறி மாறி செயல்படுகிற தேவன் அல்ல. அவர் ஒரு விசுவாசிக்கு ஒரு விதமாகவும் இன்னொரு விசுவாசிக்கு இன்னொரு விதமாகவும் செய்கிற தேவன் அல்ல. அவர் ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு விதமாகவும் இன்னொரு ஊழியக்காரனுக்கு ஒரு விதமாகவும் செய்கிற தேவன் அல்ல. அவர் எல்லாருக்கும் ஒரே விதமாக செய்கிற தேவனாக இருக்கிறார். எனவே ஜோதிகள் மாறி மாறி எரிவதை போல நம்முடைய தேவன் மாறி மாறி அவர் செயல்படுகிற தேவன் அல்ல. அவர் ஒரே சீராக செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை விளங்குகிறது? நம்ம பாருங்க, வீட்டில் இருக்கிறோம், தகப்பன்மார்கள் தாய்மார்கள் இருக்கிறீங்க, மாறிடுறாங்க பாருங்க. ஆம்பளை பெண்ணுக்கு ஒரு மாதிரி, பொம்பளை பிள்ளைக்கு ஒரு மாதிரியா மாறிடுறாங்க. ரொம்ப சைலண்டா இருக்கிறீங்க, ஒன்னும் தெரியாம இருக்கிறீங்களே. ஒன்னும் தெரியாம மாதிரி இருங்க, பரவாயில்ல. மூத்த பிள்ளைக்கு ஒரு மாதிரி, இளைய பிள்ளைக்கு ஒரு மாதிரி செய்யறத பாக்குறோம். ஆவிக்குரிய குடும்பத்துல கூட, ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துல கூட அப்படி இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய தேவன் இப்படிப்பட்டவர் கிடையாது. இந்த அம்மாவை பார்த்து அப்பாவை இடப்படக்கூடாது, இந்த அப்பாவை பார்த்து பரலோகத்தின் தகப்பன் இடப்படக்கூடாது. இந்த தகப்பன் வேறே, அந்த தகப்பன் முற்றிலும் வேறே. அந்த தகப்பன் எல்லாருக்கும் ஒரே விதமாக செய்கிற தகப்பனாக இருக்கிறார். மூத்த விசுவாசிக்கும் ஒரே மாதிரி தான் செய்யறாரு, இளைய விசுவாசிக்கும் ஒரே விதமா தான் செய்யறாரு. 10 வருஷத்துக்கு முன்பதாக சபைக்கு வந்தவங்களுக்கு ஒரே மாதிரி தான் செய்யறாரு, நேற்றைக்கு வந்தவங்களுக்கும் கர்த்தர் ஒரே விதமா தான் செய்யறாரு. நம்முடைய தேவன் நன்மை செய்கிறதிலே மாறாதவர், வெளிச்சம் கொடுக்கிறதிலே அவர் மாறாதவராக இருக்கிறார். எனவே இதை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளணும். ஜோதி இருக்குதே, ஜோதி காத்தடிச்சா இங்கிட்டு அசையும், காத்தடிச்சா இங்கிட்டு அசையும்.
இங்கிட்டு கையை காமிச்சா அந்த பக்கம் வெளிச்சம் அடிக்கும், இந்த பக்கம் கையை காமிச்சா இந்த பக்கம் என்ன செய்யும், அவருடைய நிழல் விழுகும் இல்லையா? நல்லா கவனிங்க. நம்முடைய தேவன் பாருங்க, ஜோதிகள் இப்படி மாறி மாறி நிழல் கொடுப்பதை போல நம்முடைய தேவன் பாருங்க மாறி மாறி அவர் செயல்படுகிற தேவன் அல்ல. நம்முடைய தேவன் ஒரே விதமாக அவர் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். பாருங்க, இந்த இடத்துலதான் நீங்கள் அநேக காரியத்தை கவனிக்க வேண்டும். என்னன்னா, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளுக்குள்ளே ஒரு பெரிய ஆதங்கம். என்ன ஆதங்கம்னா, என்னமோ தெரியலையா கர்த்தர் அவங்களை என்னமோ ஆசீர்வதிக்கிறாரு, என்னைய என்னமோ பொத்துன்னு போட்டாரு, அவங்களை என்னமோ கர்த்தர் வந்து நல்லா வைக்கிறாரு, என்னைய என்னமோ கர்த்தர் இப்படி வச்சுட்டாரு. தப்பு கணக்கு போடுகிறீர்கள். அது உங்க அப்பா, உங்க வீட்டில் இருக்கிறாரு அப்பா, அந்த அப்பா இந்த அப்பா அப்படி கிடையாது. இந்த அப்பா எல்லாருக்கும் ஒரே விதமாக செய்கிற தகப்பனாக இருக்கிறார். இந்த தகப்பன் எல்லாருக்காகவும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஏதோ படிச்சவங்களுக்கு மாத்திரம் வந்து அவர் கல்வாரி சிலுவையில் மரிக்கல, ஏதோ சகப்பா இருக்கவங்களுக்கு மாத்திரம் அவர் கல்வாரி சிலுவையில் மரிக்கல, எல்லாருக்காகவும் இவர் ஜீவனை என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். எனவே இந்த தகப்பன் எல்லாருக்கும் ஒரே விதமாக அவர் செய்கிற தகப்பனாக இருக்கிறார். இதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய தகப்பன் ஓர வஞ்சகம் பார்க்கிற தகப்பன் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு ஒரு மாதிரி இவங்களுக்கு ஒரு மாதிரியாக செய்கிற தகப்பன் அல்ல. அவங்க நிறைய காணிக்கை கொடுக்கறனால அவங்களுக்கு அதிகமா, நான் கொஞ்சமா காணிக்கை கொடுக்கறனால எனக்கு கொஞ்சமா செய்கிற தேவன் அல்ல. எல்லாருக்கும் என்னுடைய தகப்பன் ஒரே விதமாக அவர் செய்கிற தகப்பனாக இருக்கிறார். பாரு, இந்த அறிவு உள்ள வர வேண்டும். அதான் நீங்க கவனிக்கணும். தேவனை குறித்த வெளிப்பாடு, அப்பாவை குறித்த வெளிப்பாடு உள்ளவர். நீங்க அப்பா யாரு, அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு அன்புள்ளவர், அவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர் என்பதை பாருங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளும் பொழுதுதான் பாருங்க வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் என்ன செய்யும், உண்டாகும். ஆமென். எனவே நம்முடைய தகப்பன் அவர் ஒரே விதமாக செயல்படுகிற தகப்பனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய தேவனிடத்திலே எவ்வளவு வேணும் இருள் இல்லை என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. தேடி தேடி பார்த்தாலும் கர்த்தர்ட்ட இருட்டு கிடையவே கிடையாது. 1 யோவான் 1:5 தேவன் ஒளியா இருக்கிறார். தேவன் யாரா இருக்கிறாரு, ஒளியா இருக்கிறார், ஜோதியாக இருக்கிறார். அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு விசேஷத்தை நமக்கு சொல்லுகிறார். அது என்ன விசேஷம்? தேவன் ஒளியா இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை என்கிற விசேஷத்தை அவர் சொல்லுகிறார். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம். என்னுடைய தகப்பன் ஒளியா இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. அவரிடத்தில் எது இல்லை, இருள் இல்லை. எந்த அளவுக்கு இல்லை, எவ்வளவு வேணும் இருள் இல்லை. அதாவது ஒரு தூசி அளவு கூட அவரிடத்திலே இருள் இல்லை. அவரிடத்திலே ஒரு முடியளவு கூட இருள் கிடையவே கிடையாது. இதுதான் விசேஷம் என்று சொல்கிறார், இதுதான் சுவிசேஷம் என்று சொல்கிறார், இதுதான் நற்செய்தி என்று சொல்லுகிறார். எனவே இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நம்முடைய தகப்பனிடத்திலே ஒளியும் இருளும் கலந்து கிடக்கவில்லை. நம்முடைய தகப்பனிடத்திலே நன்மையும் தீமையும் கலந்து கிடக்கவில்லை. நம்முடைய தகப்பனிடத்திலே சுகமும் வியாதியும் கலந்து கிடக்கவில்லை. நம்முடைய தகப்பனிடத்திலே ஐஸ்வர்யமும் தரித்திரமும் கலந்து கிடக்கவில்லை. நம்முடைய தகப்பனிடத்திலே ஆசீர்வாதமும் சாபமும் கலந்து கிடக்கவில்லை. எத்தனை விளங்குகிறது? நம்முடைய தகப்பனிடத்திலே வெற்றியும் தோல்வியும் கலந்து கிடக்கவில்லை. நம்முடைய தகப்பனிடத்திலே சமாதானமும் கலக்கமும் கலந்து கிடக்கவில்லை. நம்முடைய தகப்பனிடத்திலே ஒளி மாத்திரம் இருக்கிறது, வெளிச்சம் மாத்திரம் இருக்கிறது, நன்மை மாத்திரம் இருக்கிறது, சுகம் மாத்திரம் இருக்கிறது, ஆசீர்வாதம் மாத்திரம் இருக்கிறது, சமாதானம் மாத்திரம் இருக்கிறது. எனவே நம்முடைய தகப்பனை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இன்னைக்கு கலந்து கிடக்கிறது தான் உலகமா இருக்குது. இது அதுவும் கலந்து கிடக்குது, நன்மையும் தீமையும் கலந்து கிடக்குது, ஆசீர்வாதம் சாபம் கலந்து கிடக்குது. பாருங்க உலகத்துல நம்முடைய தகப்பனிடத்துல இப்படி பாருங்க
ஒளியும் இருளும் கலந்து கிடக்கல, வியாதியும் சுகமும் கலந்து கிடக்கல. நம்முடைய தகப்பனிடத்திலே சுகம் மாத்திரம் இருக்கிறது, நம்முடைய தகப்பனிடத்திலே ஒளி மாத்திரம் இருக்கிறது, நம்முடைய தகப்பனிடத்திலே நன்மை மாத்திரம் இருக்கிறது. நம்முடைய தகப்பன் நன்மைகளின் தகப்பனாக இருக்கிறார். ஆமென். அது மட்டுமல்ல, இந்த வசனத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், இதை நாங்கள் அவரிடத்திலே கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று இந்த வசனத்திலே அவர் சொல்லுகிறார். எதை அவரிடத்திலே கேட்டு அறிவிக்கிறோம் என்று சொல்லுகிறார்? அவர் ஜோதியாய் இருக்கிறார், அவர் ஒளியாய் இருக்கிறார், அவர் வெளிச்சமாய் இருக்கிறார் என்பதை கேட்டு உங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? அறிவிக்கிறோம் என்று சொல்லுகிறார். எனவே யோவான் என்ன சொல்கிறார் என்றால், எங்கள் மூளை அறிவினாலே இதை நாங்கள் உங்களுக்கு சொல்லவில்லை, எங்கள் புத்தி பேதலித்து போய் இதை நாங்கள் உங்களுக்கு சொல்லவில்லை, எங்கள் சுய நினைவை நாங்கள் இழந்து போய் இதை நாங்கள் உங்களுக்கு சொல்லவில்லை, நாங்களாக இதை யூகித்து உங்களுக்கு நாங்கள் சொல்லவில்லை, நாங்கள் அவரிடத்திலே நேரடியாக கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்லுகிறார். அவரே எங்களுக்கு இதை நேரடியாக சொன்னார் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே சொல்லுகிறார். எனவே நம்முடைய தகப்பனிடத்தில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரிடத்திலே வியாதி இல்லை, அவரிடத்திலே தரித்திரம் இல்லை, அவரிடத்திலே சாபம் இல்லை, அவரிடத்திலே குழப்பம் இல்லை, அவரிடத்திலே தோல்வி இல்லை, அவரிடத்திலே கலக்கம் இல்லை. நம்முடைய தேவனிடத்திலே நன்மையானவர்கள் மாத்திரம் என்ன செய்கிறது? இருக்கிறது. அநேகர் பாருங்க, கர்த்தரை வந்து தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. கர்த்தர் தான் வியாதியை தர்றாரு, கர்த்தர் தான் தரித்திரத்தை தர்றாரு, கர்த்தர் தான் கஷ்டத்தை தர்றாரு. அது அவர்கிட்ட கிடையாதுங்க. அதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் அது கிடையாது. வியாதி அவர்கிட்ட இல்ல, தரித்திரம் அவர்கிட்ட இல்ல, சாபம் அவர்கிட்ட இல்ல, கலவரங்கள் அவர்கிட்ட இல்ல. நம்முடைய தேவனிடத்தில் எவைகள் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் ஜோதியாக இருக்கிறார். அவர் வந்து இருளா கிடையாது. அவருடைய ஜோதி, அவர் ஜோதியாக இருக்கிறார், வெளிச்சமாக இருக்கிறார். அவரே, அவருக்கு நன்மை இருக்கிறது, அவர் நன்மையாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அர்த்தம் என்ன? நன்மையை தவிர அவர்கிட்ட வேற எதுவும் கிடையவே கிடையாது. எனவே தேவனை சரியாக நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் உங்களுடைய ஜெபத்துக்கு நீங்கள் பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அன்னைக்கு பாருங்க, ஒரு சகோதரி எங்க வீட்டுக்கு அவங்க ஜெபம் பண்ண வந்தாங்க. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர், ஒரு தொழிலை நாங்க வந்து செய்யலாம் நினைக்கிறோம். எனவே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி சொல்லுங்க, ஆண்டவர் வெளிச்சம் காட்டுறாரா இல்ல இருளை காட்டுறாரா? ஆண்டவர் வெளிச்சம் கொடுக்கிறாரா இல்ல இருளை கொடுக்கிறாரான்னு சொல்லி கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் எப்போதுமே வெளிச்சம் கொடுக்கிறவர் தான், அவர் இருளை கொடுக்கிறவர் கிடையவே கிடையாது. அவர் எப்போதும் சுகத்தை கொடுக்கிறவர், வியாதியை கொடுக்கிறவர் அல்ல. அவர் எப்போதும் வெற்றியை கொடுக்கிறவர், அவர் தோல்வியை கொடுக்கிறவர் அல்ல. அவர் எப்போதும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர், அவர் தரித்திரத்தை கொடுக்கிறவர் அல்ல. அவர் எப்போதும் சமாதானத்தை கொடுக்கிறவர், அவர் கலக்கத்தை கொடுக்கிறவர் கிடையாது. அவரிடத்தில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. ஒரு எல்லளவு கூட அவற்றை இருள் கிடையவே கிடையாது. ஆமென். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு நாம் எந்த ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம் என்றால் ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம், வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம், அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. கவனிங்க, இந்த உலகத்திலே ரெண்டு விதமான ராஜ்யங்கள் இருக்கிறது. ஒன்று ஒளியின் ராஜ்யம், இன்னொன்று இருளின் ராஜ்யம். ஒளியின் ராஜ்யத்துக்கு நம்முடைய தகப்பன் அவர் தலைவராக இருக்கிறார். இருளின் ராஜ்யத்துக்கு பிசாசு தலைவனாக இருக்கிறான். வாசிப்போம், கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கு அடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவராக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று, இருளின் ராஜ்யத்தினின்று நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற அப்பாவை
ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கே இருந்து விடுதலையாக்கி? இருளின் ராஜ்யத்தினின்று, இருளின் அதிகாரத்தினின்று விடுதலையாக்கி. சரி, நம்மை எங்கே உட்படுத்தி இருக்கிறார்? அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே, அதாவது ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே, ஜோதியின் ராஜ்யத்துக்குள்ளே, வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்குள்ளே தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? உட்படுத்தி இருக்கிறார். எனவே இன்றைக்கு நாம் எங்கே இருக்கிறோம் என்றால் ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம், அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம், வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். எத்தனை இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? நீங்கள் எங்க இருக்கிறீங்க தெரியுமா? ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறீங்க, வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறீங்க, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறீங்க. நீங்க பிசாசுடைய ராஜ்யத்துக்குள்ள கிடையாது. பிசாசுடைய ராஜ்யத்துக்குள்ள தான் வியாதி இருக்குது, தரித்திரம் இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, பலவீனம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே சுகம், பலன், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், வல்லமை, வாழ்வு, வெற்றி, எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. எனவே இன்றைக்கு நாம் எந்த ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம் என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, இந்த ராஜ்யத்துக்குள்ளே பாருங்க, இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வியாதி கிடையவே கிடையாது, சாபம் கிடையவே கிடையாது, தோல்வி கிடையவே கிடையாது, பயம் கிடையவே கிடையாது, கலக்கம் கிடையவே கிடையாது. இந்த ராஜ்யத்துக்குள்ளே சகலவிதமான ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. ஆகவே இங்கே நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், நம்முடைய தகப்பன் ஜோதிகளின் பிதாவாக இருக்கிறார். ஆமென். ஜோதிகளின் பிதாவாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மெய்யான ஜோதியாக இருக்கிறார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இந்த வசனம் சொல்லுகிறது, இயேசுவை மெய்யான ஜோதி என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த உலகத்திலே பலவிதமான ஜோதிகள் இருக்கிறது. அவைகள் இன்றைக்கு இருக்கலாம், நாளைக்கு மறைஞ்சு போயிடலாம். ஆனால் மெய்யான ஜோதியாகிய இயேசுவோ அவர் என்றைக்குமே அவர் ஒளியாக இருக்கிறார். அவர் ஒளி வீசுகிறவராக இருக்கிறார். அவர் மனிதனுக்கு ஒளியாக இருக்கிறார், மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கிறவராக இருக்கிறார். இவர்தான் மெய்யான ஒளி. எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலை வேளையில் இருப்பு என்று சொன்னால், இயேசுவை உடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். மெய்யான ஒளியாக இந்த இயேசு நிச்சயமாகவே உங்களை என்ன செய்வார்? வாழ வைப்பார். அது மட்டுமல்ல, நம்முடைய தகப்பன் நித்திய ஜோதியாக இருக்கிறார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், ஏசாயா 60:19-20 வாசிக்கிறேன், கவனிங்கள். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். உன் துக்க நாட்கள் என்ன செய்யும்? முடிந்து போ. உன் வேதனை நாட்கள், உன் சஞ்சலத்தின் நாட்கள் என்ன செய்யும்? முடிந்து போ. பாருங்க, இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய வார்த்தை, உன் தேவனாகிய கர்த்தர், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தர் யாருங்க? நித்திய வெளிச்சமா இருக்கிறார். ஏதோ ஒரு நாளைக்கு வெளிச்சம் கொடுக்கிறவரு இன்னொரு நாளைக்கு வெளிச்சம் கொடுக்க மாட்டார், அப்படி இல்லை. ஜனவரியில் வெளிச்சம் கொடுப்பார், டிசம்பர்ல வெளிச்சம் கொடுக்க மாட்டார், அப்படி இல்லை. நம்முடைய தகப்பன் அவர் நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். யாருக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறாரு? நமக்கு அவர் நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். இதெல்லாம் கரங்களை வைத்து சொல்லுவோம், என்னுடைய தகப்பன் எனக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். என்னுடைய தகப்பன் எனக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். ஆமென். அது மட்டும் இல்ல, நம்முடைய தகப்பன் பாருங்க, ஜோதியை வஸ்திரமாக அவர் உடுத்தி இருக்கிறாராம். தேவன் ஒரு ட்ரெஸ்ஸா போட்டிருக்கிறாரு. என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறாரா? ஜோதிய ட்ரெஸ்ஸா போட்டிருக்கிறாரா? நீங்கள் நானும் ட்ரெஸ் போட்டிருக்கிறோம். ஆனா தேவன் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கிறாரா? என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறாரா? ஜோதியை அவர்
ஆடையாக அவர் உடுத்தி இருக்கிறாராம். வாசிப்போம். சங்கீதம் 104 2ஆம் வசனம். ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல விரித்திருக்கிறீர். ஒளியை வஸ்திரமாக தரித்து, என்னங்க, ஒளியை, ஜோதியை, வெளிச்சத்தை அவர் பாருங்க வஸ்திரமாக என்ன செய்திருக்கிறாராம், அவர் வந்து உடுத்திருக்கிறாராம். எனவே நம்முடைய தேவன் முழுவதும் ஒளியாக இருக்கிறார். அவரிடத்திலே எவ்வளவு வேணும் இருள் கிடையவே கிடையாது, எவ்வளவு வேணும் தீமை கிடையாது, எவ்வளவு வேணும் அவரிடத்திலே வியாதி கிடையவே கிடையாது. இதைத்தான் இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவற்றை ஒரு தூசி அளவு கூட வியாதி கிடையாது, ஒரு தூசி அளவு கூட அவற்றை வந்து இருட்டு கிடையாது, ஒரு தூசி அளவு கூட அவற்றை தீமை கிடையவே கிடையாது. பாருங்க, மக்கள் பொதுவா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தீமை ஆற்றிருந்து வருது, கத்தட்டு தான் வருது, வியாதி ஆற்றிருந்து வருது, கத்தட்டு தான் வருது. கடவுள் தானே அப்படி வியாதியை போட்டு மக்களை அழிச்சிட்டு இருக்கிறாரு? கிடையாது. பிசாசு அழித்துக் கொண்டிருக்கிறான், தேவன் கிடையவே கிடையாது. பிசாசு பாருங்க இதெல்லாம் செஞ்சுட்டு கடவுள் மேல அவன் பலியை போடுறான். நம்முடைய தேவன் அவர் ஒளியா இருக்கிறார், அவர் நன்மையின் தேவனாக இருக்கிறார், அவர் வெளிச்சத்தின் தேவனாக இருக்கிறார், அன்பின் தேவனாக இருக்கிறார். அவற்றை இருள் கிடையவே கிடையாது, அவற்றை தீமை என்பது கிடையவே கிடையாது. இங்க நாம் வாசிக்கிறோம், அவர் வஸ்திரத்தை, அவர் ஒளியை வஸ்திரமாக நினைத்திருக்கிறாராம், தரித்திருக்கிறாராம். கவனிங்க, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் மனுஷனாக இந்த பூமிக்கு வந்தார். தேவாதி தேவன் அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சுட்டு, எந்த ட்ரெஸ்ஸை, அந்த ஜோதி என்கிற அந்த ட்ரெஸ்ஸை, அந்த மகிமை என்கிற ட்ரெஸ்ஸை, அந்த ஒளி என்கிற ட்ரெஸ்ஸை அவர் பரலோகத்தில் கழட்டி வச்சுட்டு ஒரு சாதாரண மனுஷனாக இந்த பூமிக்கு என்ன செஞ்சாரு, வந்தார். பாருங்க, அவர் வந்த நாட்கள்ல அவரோடு கூட பாருங்க 12 சீசர்கள் இருந்தாங்க இல்லையா? இந்த 12 சீசர்கள்ல கொஞ்சம் முக்கியமான 3 சீசர்கள் இருந்தாங்க, பேதுரு, யோவான், யாக்கோபு. அவங்க எப்பவுமே அடிக்கடி ஆண்டவர் கூட கொஞ்சம் நெருங்கி இருப்பாங்க. பாருங்க, ஒரு நாள் இந்த 3 சீசர்களையும் உயர்ந்த மலைக்கு அழைச்சிட்டு போறாரு. அழைச்சிட்டு போய் பாருங்க, தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தை அவங்களுக்கு காமிக்கிறாரு. காமிச்சா பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க. வாசிப்போம். யோவான் மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு 17ஆம் அதிகாரம் 2. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார், அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. எப்படி பிரகாசித்தது? அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. பாருங்க, தன்னுடைய அந்த பிரகாசத்தை கொஞ்சம் லேசா, நிறைய இல்ல, ஃபுல்லா இல்ல, கொஞ்சம் லேசா இந்த சீசர்களுக்கு காமிக்கிறார். இதுக்கே அவங்க பயந்து போய் கீழே விழுந்துட்டாங்க. தன்னுடைய முழு வெளிச்சத்தை காமிச்சிருந்தா அவ்வளவுதான், கரியே போயிருப்பாங்க அவங்க. அவ்வளவு பிரகாசமானவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சூரியனை சிருஷ்டித்த தேவன், சூரியனை 10 நிமிஷம் பார்க்க முடியாது, சூரியனை காட்டிலும் கோடி மடங்கு பிரகாசம் உள்ளவர் தான் நம்முடைய தேவன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவ்வளவு பிரகாசமானவர். அவ்வளவு பிரகாசத்தையும் அவர் கலட்டி பரலோகத்தில் வைத்து விட்டு தான் மனுஷனாக இந்த பூமிக்கு வந்தார். எதற்காக வந்தார்? என்னை உங்களையும் பாவத்திலும் சாபத்திலும் இருந்து மீட்டெடுப்பதற்காக. தேவனுடைய அன்பை எண்ணி பாருங்க, தேவனுடைய அன்பை கொஞ்சம் எண்ணி பாருங்க. இந்த மகிமையை சூரியனை பார்க்க முடியல, கண் கலங்கிடுது. சூரியனை சிருஷ்டித்த தேவன் எவ்வளவு பிரகாசமா இருப்பார் என்பதை கவனித்து பாருங்கள், எண்ணி பாருங்க கொஞ்சம். அவ்வளவு மகிமையும் அவ்வளவு பிரகாசத்தையும் அவர் பரலோகத்திலே கலட்டி வைத்து விட்டு தான் ஒரு சாதாரண மனுஷனாக இந்த பூமிக்கு வந்தார். இது எதை காண்பிக்கிறது? இது தேவாதி தேவன் நம்மீது வைத்த அன்பை காண்பிக்கிறது. என்னை மீட்பதற்காக, என்னை வாழ வைப்பதற்காக, என்னுடைய கண்ணீரை துடைப்பதற்காக, என்னுடைய பாவத்தை கல்வாரி சிலுவையை சுமந்து தீர்ப்பதற்காக, என்னுடைய சாபத்தை சுமந்து தீர்ப்பதற்காக, என்னுடைய வியாதியை சுமந்து தீர்ப்பதற்காக இந்த தேவாதி தேவன் எல்லா மகிமையையும் பரலோகத்திலே கழட்டி வைத்து விட்டு இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார். மனிதனாக வந்தது மாத்திரமல்ல, கல்வாரி சிலுவையிலே எனக்காக எல்லா பாடையும் பட்டார். எதற்காக? என்னை வாழ வைப்பதற்காக. இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேனா? இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்த புண்ணியம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்த புண்ணியத்தினாலே இன்றைக்கு நான் என்ன செய்கிறேன்? நன்றாக இருக்கிறேன். ஆமென். எனவே தேவனை யார் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தேவன் நான் சும்மா என்னமோ ஒரு சீப்பா நினைச்சிடக்கூடாது, என்னமோ சும்மா சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. தேவாதி தேவன், அண்ட சராசரம் சிருஷ்டித்த தேவன், வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த தேவன்,
சூரியனை சந்திரனை சிருஷ்டித்த தேவன் மகா பிரகாசம் உள்ளவர், விவரித்து சொல்ல முடியாது, அவ்வளவு பிரகாசம். ஜோதிகளின் பிதா, ஜோதிகளின் பிதா. அவரிடத்திலே எவ்வளவு வேணும் இருள் இல்லை, அவரிடத்துல எவ்வளவு வேணும் தீமை இல்லை. அவர் 100% என்ன செய்யலாம்? நம்பலாம். அவருக்கு தீமை என்பது கிடையவே கிடையாது. ஆமென். எல்லா காரணங்களுக்கும் சொல்லுவோம், என்னுடைய தகப்பனிடத்திலே தீமை என்பது கிடையவே கிடையாது. என்னுடைய தகப்பனிடத்திலே இருள் என்பது கிடையவே கிடையாது. ஆமென். அது மட்டுமல்ல, நம்முடைய தகப்பன் இருளான வாழ்க்கையை வெளிச்சமாக அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். நம்முடைய தகப்பன் அவர் இருளான வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றுகிற தகப்பனாக இருக்கிறார். வாசிப்போம் சங்கீதம் 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். என் தேவனாகிய கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குவார். எதை வெளிச்சமாக்குவார்? இருளை வெளிச்சமாக்குவார். அதாவது இருளான வாழ்க்கையை, வியாதியான வாழ்க்கையை, சாபமான வாழ்க்கையை, தரித்திரமான வாழ்க்கையை, தோல்வியான வாழ்க்கையை, கலக்கமான வாழ்க்கையை வெளிச்சமாக்குவார். எனவே பாருங்க, அந்த இயேசு யார் என்றால் இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவர். எல்லாரும் காரணம் வைத்து சொல்லுவோம், என்னுடைய தேவன், என்னுடைய தகப்பன் இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவர். ஆமென். பாருங்க, சொல்றேன் திரும்ப திரும்ப, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தாவே, என் வாழ்க்கையில் இருள் இருக்கிறது, வியாதி என்கிற இருள், தரித்திரம் என்கிற இருள், சாபம் என்கிற இருள், பிள்ளிசுனிய மந்திரவாதம், செய்வனை என்கிற இருள் என் வாழ்க்கையில் இருக்கிறது. இயேசுவே, இவைகளிலிருந்து நீர் விடுதலை ஆக்கும், என் இருளை வெளிச்சமாக்கும், இருளான என் வாழ்க்கையை பிரகாசமுள்ள வாழ்க்கையை மாற்றும் என்று உங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செய்யுங்கள்? ஒப்பு கொடுங்கள். நிச்சயமாக இயேசு கிறிஸ்து எல்லா இருளை நீக்கி உங்களை என்ன செய்வார்? வெளிச்சமாக மாற்றுவார். ஆமென். அது மட்டுமல்ல, ஒளி எவ்வாறு, வெளிச்சம் எவ்வாறு ஒரு மனிதனை வழி நடத்துகிறதோ, இதை போலவே தேவனும் நம்ம என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட இருக்கிறாங்க. காட்டுக்கு பாருங்க, வேட்டையாடுறதுக்கு போவாங்க, காட்டுக்கு முயல் குட்டியை பிடிக்கிறதுக்கு போவாங்க. இரவு நேரத்தில் வேட்டைக்கு போவாங்க. எனக்கெல்லாம் தெரியும். வேட்டைக்கு போகும்போது அவங்க பாருங்க, இருட்டா இருக்கும், முள்ளு எல்லாம் இருக்கும், முள்ளெல்லாம் கிடக்கும், முள்ளு என்னென்னமோ கிடக்கும். முள்ளு உங்க காலில் குத்திடக்கூடாது, தச்சிடக்கூடாது, முள்ளு தச்சிடக்கூடாது. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லைட்டை நெத்தியில கட்டிக்கிட்டு போவாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, டார்ச் லைட்டை இங்க நெத்தியில இப்படி கட்டிக்கிடுவாங்க. நெத்தியில நடுவில் இருக்கும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காலில் கட்டிக்கிடுவாங்க. காலில் இந்த மொட்டிக்கு கீழே அந்த இடத்துல பாருங்க, அந்த டார்ச் லைட் கட்டிக்கிடுவாங்க. இவங்க நடந்து போகும்போது இந்த வெளிச்சம் போய்கிட்டே இருக்கும் முன்னால. எத்தனை விளங்குச்சு? வெளிச்சம் இவங்க நடந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க, வெளிச்சம் முன்னாடி போகும். அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க, இன்னொரு கொஞ்சம் வெளிச்சம் முன்னாடி போகும். முன்னால போக 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 இவங்களுக்கு பாதை அழகா தெரியும். எந்த ஒரு முள்ளும் குத்தாம, கல்லு பீங்க குத்தாம அழகா போயிடுவாங்க. எத்தனை விளங்குச்சு? அதை போல பாருங்க, நெத்தியில கட்டியிருப்பாங்க. இவங்க எங்கிட்டு திரும்புறாங்களோ அந்த பக்கம் தான் அந்த வெளிச்சம் அடிக்கும். இவங்க எங்கிட்டு திரும்ப வெளிச்சம் எங்கிட்டு அடிக்காது. எங்கிட்டு திரும்புறாங்களோ அங்கிட்டு தான் செய்யும் வெளிச்சம் வீசும். எனவே பாருங்க, இந்த ஒளி எப்படி, வெளிச்சம் எப்படி மனிதனை வழி நடத்துகிறதோ, இதை போலவே தேவனும் நம்மை வழி நடத்துகிறாராம். எவ்வாறு வழி நடத்துகிறாராம்? அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மை வழி நடத்துகிறாராம். எதன் மூலமாய் வழி நடத்துகிறார்? எல்லாம் கவனிச்சு வாங்க. எதன் மூலமாய் தேவன் நம்மை வழி நடத்துகிறார்? வார்த்தையின் மூலமாய் வழி நடத்துகிறார். குறிப்பாக புதிய ஏற்பாட்டிலே வார்த்தையின் மூலமாகத்தான் வழி நடத்துகிறார். மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. குறிப்பாக புதிய ஏற்பாட்டிலே வார்த்தையின் மூலமாக தான் வழி நடத்துகிறார். எந்த வார்த்தையின் மூலமாக வழி நடத்துகிறார்? எழுதப்பட்ட இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார். சொப்பனத்தின் மூலமாக அல்ல, தரிசனத்தின் மூலமாய் அல்ல, தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் அல்ல, சத்தங்களின் மூலமாய் அல்ல, தேவ தூதர்களின் மூலமாய் அல்ல,
அவருடைய எழுதப்பட்ட வார்த்தையின் மூலமாக நம்ம என்ன செய்யறார்? வழி நடத்துகிறார். எத்தனை பேருக்கு விளங்குகிறது? கவனிங்க, சொப்பனத்தின் மூலமாக வழி நடத்த மாட்டார் என்று நான் சொல்லவில்லை. தரிசனங்களின் மூலமாக தேவன் நம்மை வழிநடத்த மாட்டார் என்று நான் சொல்லவில்லை. வெளியே போய் தப்பா சொல்லக்கூடாது. தீர்க்க தரிசனங்களின் மூலமாக தேவன் நம்மை வழிநடத்த மாட்டார் என்று நான் சொல்லவில்லை. சத்தங்களின் மூலமாக தேவன் நம்மை வழிநடத்த மாட்டார் என்று நான் சொல்லவில்லை. தேவதூதர்கள் மூலமாக தேவன் நம்மை வழிநடத்த மாட்டார் என்று நான் சொல்லவில்லை. இவைகள் எல்லாம் என்றைக்காவது ஒரு நாள் நடக்கலாம். ஆனால் அன்றாடம் டெய்லியும் தேவன் நம்மை எவ்வாறு வழிநடத்துகிறார் என்றால் அவருடைய எழுதப்பட்ட வார்த்தையின் மூலமாக நம்மை வழிநடத்துகிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஆமென். எனவேதான் ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரன் எழுதப்பட்ட இந்த வார்த்தை என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, நான் எழுதப்பட்ட இந்த வார்த்தையை கவனித்து நடக்க வேண்டும். எதை கவனித்து நடக்கணும்? சத்தமே காணும். எழுதப்பட்ட இந்த வார்த்தை கவனித்து நடக்க வேண்டும். அங்க தீர்க்கதரிசனம் சொல்றாங்களா, அங்க போயிட்டு வர்றேன் அப்படின்னா வாழ்க்கை கெட்டு ஒண்ணுமில்லாம போயிடும். இப்படி கெட்டு போனவங்க எத்தனை பேரு? அங்க வரம்பற்ற ஒரு அக்கா உட்கார்ந்து இருக்கிறாங்களா, தான் தான் சொல்றாங்க எல்லாத்தையும். நாளைக்கு நடக்க போறதெல்லாம் போய் மண்டையை குடிச்சு வரலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் பாத்தீங்கன்னா ஒரே அலச்சல் தான். காலையில எழும்பின உடனேயே அங்க போகணும், இங்க போகணும், அவங்க தீர்க்கதரிசனம் சொல்றாங்களா, இவங்க குறி சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி பாருங்க, அங்க இங்கேயும் போய் கடத்துல வாழ்க்கையை பார்த்தா ஐயோ பரிதாபம், பரிதாபம் சொல்லுகிறேன். சர்ச்சுக்கு போய் 20 வருஷம் ஆச்சு. அதே அட்டை தரித்திரம், அதே பீடை, அதே தாழ்ச்சி, அதே கடன் பிரச்சனை, அதே வியாதி ஒளியில. ஆனா பாத்தீங்கன்னா டெய்லியும் அந்த கிரவுண்டுக்கு இந்த கிரவுண்டுக்கு ஓடுறது. ஊர்ல இருக்கிற எல்லா ஊழியக்காரங்க அட்ரஸ் எல்லாம் வாங்கி எழுதி வச்சுக்கிறது. ஐயா நீங்க கேட்டு சொல்லுங்க, நீங்க கேட்டு சொல்லுங்க சொல்லி ஒரு ஆளுக்கு போஸ்ட் கார்டு எழுதி போட்டுக்கிட்டு இருக்கிறது. வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் ஒண்ணுமில்லாம உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன? எழுதப்பட்ட இந்த வார்த்தையை கவனிக்கிறதே கிடையாது. இதை வாசிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் கிடையாது. இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாருன்றத கவனிக்கலாம் கிடையாது. அக்கா என்ன சொல்றாரு, அந்த அண்ணன் என்ன சொல்றாரு, அவர் கண்ண மூடி அப்படியே மகளே அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னாராம். கடைசியில வயிறு கலங்கி எல்லாம் போச்சு. ஏன் எல்லாம் போச்சுன்னா தேவாதி தேவன் எழுதி கொடுத்த அந்த வார்த்தை என்ன செய்யறது கிடையாது, கவனிக்கிறது கிடையவே கிடையாது. புருஷனை பத்தி கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, மனைவி பத்தி கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, பிள்ளைகளை பத்தி கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, மேரேஜை பத்தி கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு. எத்தனை பேர் இருக்கிறீங்க? சம்பந்தம் முடிக்கிறத பத்தி கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, வீட்டை குறித்து கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, குடும்பத்தை குறித்து கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, பேர பிள்ளைகளை குறித்து கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு. இதை கவனிக்கிறதுலாம் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு கண்ணை மூடணும்னே அப்படி எங்கிட்டு கால் இல்லாத 2 பிராணி ஓடணும். கண்ணை மூடணும்னே கால் இல்லாத மிருகங்கள் என்ன செய்யணும், இப்படி குறுக்கு குறுக்க ஓடிக்கிட்டு இருக்கணும். பிரதர் ஏதாவது உங்க கண்ணுக்கு தெரிஞ்சா? எனக்கு ஒண்ணுமே தெரியலைங்க. எனக்கு கர்த்தருடைய வார்த்தை தான் தெரியுது, எனக்கு வேற ஒண்ணும் தெரியவே தெரியல. சில ஆளெல்லாம் நீங்க ஜெபம் பண்ண விட்டீங்கன்னா போச்சு, அதோட போச்சு, குடும்பமே போச்சு. குடும்பமே போயிடும், அவ்வளவுதான். தரிசா போயிருப்பாரு, குட்டியை தவிர போயிடுச்சு. அதெல்லாம் விட்டீங்கன்னா கண்ணை மூடி ஜெபம் பண்ணாங்கன்னா கண்ணை திறந்துட்டாங்கன்னா போச்சு, அவ்வளவுதான். உடனே சொல்லிடுவாங்க உங்க வீட்டுல அந்த மூலையில யார தகடு வச்சிருக்கிறாங்களாம். போச்சு, இருக்கிற நிம்மதியும் போச்சு. நல்லா இருந்த குடும்பம் இப்ப நிம்மதி இழந்துருச்சு. அதனால பாருங்க, கண்டாலே என்ன செய்யக்கூடாது, வீட்டுக்குள்ள விடக்கூடாது. வர்றவங்க போறவங்க எல்லாம் உள்ள விடக்கூடாது. அவங்களும் பைபிள் தான் கையில வச்சிருந்தாங்க, அதனாலதான் நான் உள்ள விட்டேன். அவங்க ஊழியக்காரங்கன்னு சொன்னாங்க, அதனாலதான் விட்டேன். அதனாலதான் நிம்மதி போச்சு. இப்ப உங்க வீட்டுல நான் ஜெபம் பண்ணிட்டு போனாலும் அவங்களே வந்து சொன்னாங்க, அதனால தான் உள்ள விட்டேன். இல்லங்க எங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியும், நீங்க போயிட்டு வாங்க, நீங்க போகலாம், எங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியும். எத்தனை இருக்கிறீங்க? எல்லாரும் கவனிக்க வேண்டும். தேவன் எவ்வாறு நம்மை வழி நடத்துகிறார் என்றால் எழுதப்பட்ட அவருடைய வார்த்தையின் மூலமா என்ன செய்கிறார், வழி நடத்துகிறார். எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷனாக வாழ்ந்த பொழுது அவரிடத்தில் அநேக கேள்விகளை அவரிடத்தில் கேட்டார்கள். அநேக கேள்விகளை அவர்கிட்ட கேட்டாங்க.
அதுக்கு அவர் ஒரே ஒரு பதில தான் சொன்னாரு. என்ன பதில சொன்னார்னா, உங்கள் வேதத்திலே எழுதி இருக்கவில்லையா, எழுதியிருந்ததை வாசிக்கவில்லையா? ஒரே ஒரு பதில தான் சொன்னாரு. உங்கள் வேதத்திலே எழுதியிருக்கவில்லையா, எழுதியிருந்ததை வாசிக்கவில்லையா? போய் வாசி தெரிஞ்சுக்க சொல்லிட்டாரு. இந்த கேள்விக்கு என்ன, அந்த கேள்விக்கு என்ன, எல்லாத்தையும் நான் ஏற்கனவே எழுதி கொடுத்துட்டேன்பா. இப்ப என்கிட்ட நீ சோசியம் கேட்க வராத. உன் வீட்டுல இருக்க வேதாகமம் அதை போய் பாரு, நான் என்ன சொல்லியிருக்கிறேன் எடுத்து வாசித்து பாரு. ஒரே பதில். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இன்றைக்கு நம்மை அவர் எவ்வாறு வழி நடத்துகிறார் என்றால், அவருடைய எழுதப்பட்ட வார்த்தையின் மூலமா என்ன செய்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். எல்லா பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. தேவன் உங்களை எழுதப்பட்ட அவருடைய வார்த்தையின் மூலமாக வழி நடத்துகிறார். எனவே எழுதப்பட்ட அவருடைய வார்த்தையை கவனியுங்கள். எதை கவனிக்கணும்? அநேக பாஸ்டர்மார்கள் முதற்கொண்டு வார்த்தை கவனிக்கிறதே கிடையாது. வார்த்தை கவனிக்கிறதே கிடையாது. எந்த நேரமும் சொப்பனம், தரிசனம், தீர்க்க தரிசனம், சத்தம், தேவதூதன், கால் இல்லாத பிராணி, இருட்டா தெரிஞ்சிச்சு, குறுக்கு குறுக்கு என்னமோ ஓடிச்சு உள்ள, எந்த நேரம் அதான் பேச்சு. வாழ்க்கையை பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. வாழ்க்கையில ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா இவங்க கவனிக்க வேண்டிய காரியத்தை என்ன செய்யறது கிடையாது, கவனிக்கிறதே கிடையாது. வார்த்தை கவனிக்கிறதே கிடையாது. வார்த்தையை கண்ணு முன்னால வைக்கிறதே கிடையாது. எதையாவது பாருங்க கண்ணு முன்னால வைக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், வார்த்தையை கவனிங்கள். மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. தேவன் சொப்பனத்தின் மூலமாய் நமக்கு சில காரியத்தை காமிக்க மாட்டாருன்னு சொல்லல. எத்தனையோ முறை சொப்பனத்தின் மூலமாய் கர்த்தர் எங்கள்கிட்ட பேசுறாரு. எத்தனையோ முறை கர்த்தர் எங்களுடைய காதுகளில் பேசுகிறார். எத்தனையோ முறை ஆண்டவர் பேசுறத நான் கேட்டிருக்கிறேன். தேவன் அப்படி தெளிவாய் பேசுகிறத நான் கேட்டிருக்கிறேன். அதனால இல்லைன்னு சொல்லல. ஆனா எப்பவுமே எந்திரிச்சு ஆண்டவர் திடீர்னு சொப்பனத்தின் மூலமா எனக்கு என்னமோ காமிக்க சொல்லி அவர்கிட்ட என்ன செய்ய மாட்டேன், நான் கேட்க மாட்டேன். சொப்பனத்தின் மூலமா எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, தேவதூதன் அப்படியே இறக்கி விட்டு தேவதூதன் அப்படியே பறந்து ரெக்கை அப்படியே பிரகாசம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே தேவதூதன் மூலமா என்கிட்ட நீங்க பேசுங்க கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன்னா, இல்ல கவனிங்க, அந்த மாதிரி கேட்டா தேவதூதன் வர மாட்டான். எத்தனைக்கு விளங்குச்சு? தேவதூதன் வரமாட்டான். யாரு வருவா? பிசாசு வருவான். தேவதூதன் மாதிரியே அவனும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு அவன் என்ன செய்வான், வருவான். அநேகர் இந்த மாதிரி பைத்தியம் முடிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நிஜமாங்க, நான் பொய் சொல்லல. இந்த மாதிரி எனக்கு தேவதூதனை காமிங்க ஆண்டவரே, தேவதூதனை காமிங்க ஆண்டவரே, எனக்கு சத்தம் கேட்கணும் சத்தம் கேட்கணும் சத்தம் கேட்கணும், நமக்கு பைத்தியம் முடிச்சிருச்சான் பாருங்க. தேவதூதனுடைய சுண்டு வரல காமிங்க ஆண்டவரே. தேவதூதன் சுண்டு வரல பார்த்து என்ன ஆக போகுது? ஐயோ சரி, அவன் சுண்டு வரலாவே பார்க்கணும். தேவதூதன் நமக்கு வேலைக்காரங்க, வேலைக்காரன் சுண்டு வரலாவே பார்க்கறது ரொம்ப சைலண்ட். வேலைக்காரனுடைய சுண்டு வரலாவே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அவன் பாருங்க, தேவதூதன் நம்முடைய பாதத்தை கையில ஏந்தி கொண்டு பார்க்கணும், அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். சங்கீதம் 91 எழுதப்பட்டிருக்கு இல்லையா, நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவதூதர்கள் கைகளில் என்ன செய்வார்கள், ஏந்தி கொண்டு போவார்கள் சொல்லி அவன் நம்ம பாதத்தை தூக்கிட்டு போலான்னு நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா கிறிஸ்தவ மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க, தேவதூதன் சுண்டு வரல காமிங்க ஆண்டவரே, எனக்கு அது போதும் ஆண்டவரே. ஏப்பா இருந்தது தேவதூதன் சுண்டு வரலையா நீ பார்க்கணும், தேவதூதன் பெருவரலையா பார்க்கணும், என் வார்த்தையை பாரு பண்றாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை வழி நடத்துகிறார். எவ்வாறு வழி நடத்துகிறார்? வார்த்தையின் மூலமாய் வழி நடத்துகிறார். ஆமென். வாசிப்போம். சங்கீதம் 119 105ஆம் வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. இப்ப சொன்னேன் இல்லையா, அந்த டார்ச் லைட்டை காலில் கட்டிக்கிடுவாங்க, இல்லைன்னா நெத்தியில கட்டிக்கிடுவாங்க. அவங்க நடந்து போக 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 வெளிச்சம் போய்கிட்டே இருக்கும். கரெக்டா ஊர் போய் சேர்ந்துருவாங்க. அந்த காட்டுல போய் வேட்டையாட போறவங்களும் கூட பாருங்க கரெக்டா அதை பிடிச்சிருவாங்க. ஏன்னா அந்த நெத்தியில கட்டியிருக்கிற அந்த பிரகாசம் அந்த முயலுடைய கண்ணில் பட்டு கண்ணு கூச்சமாயிடும், ஈஸியா நிறுத்திடுவாங்க, வேட்டையாடிடுவாங்க. அந்த மாதிரி தான் அவங்க கட்டிக்கிடுவாங்க அந்த காலத்துல. இன்னைக்கு கூட அப்படி கட்டுறவங்க இருக்கிறாங்க. பாருங்க, இந்த அர்த்தத்துல தான் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய்
இருக்கிறது. எல்லா கரங்களும் வைத்து சொல்லுவோம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. எனவே இந்த வசனம் என்ன சொல்லுது? அவருடைய வசனம் தீபமாக இருக்கிறது, அவருடைய வசனம் வெளிச்சமாக இருக்கிறது, அவருடைய வசனம் ஜோதியாக இருக்கிறது என்று சொல்லுகிறது. எனவே அவர் ஒளி என்றால் அவருடைய வார்த்தையும் ஒளி. எனவே ஏன் தேவன் வார்த்தையின் மூலமாக நம்மை வழிநடத்துகிறார் என்றால் அவரும் அவருடைய வார்த்தையும் ஒன்றே. அவருடைய வார்த்தை ஒளியாக இருக்கிறது, அவருடைய வார்த்தை தீபமாக இருக்கிறது, அவருடைய வார்த்தை வெளிச்சமாக இருக்கிறது, அவருடைய வார்த்தை ஜோதியாக இருக்கிறது. எனவேதான் அவருடைய வார்த்தையின் மூலமாக தேவன் நம்மை என்ன செய்கிறார்? வழிநடத்துகிறார். அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே என்ன செய்ய வேண்டும்? நாம் நடக்க வேண்டும். எல்லா காரணங்களும் வைத்து சொல்லுவோம், அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நாம் நடக்க வேண்டும். அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நாம் நடந்தால் நாம் இடறி போக மாட்டோம், நாம் தோற்று போக மாட்டோம். அநேகர் தோற்று போனாங்க. காரணம் என்னன்னா, வார்த்தையின் வெளிச்சத்தில் நடக்கிறது கிடையாது. கர்த்தர் என்ன சொல்றாருன்றதை கவனிச்சு நடக்கிறது கிடையவே கிடையாது. அவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, அந்த சபைக்காரவங்க இப்படி சொன்னாங்க, இந்த சபைக்காரவங்க இப்படி சொன்னாங்க. எந்த சபைக்காரவங்களும் எப்படி சொல்லிட்டு போறாங்க? கர்த்தர் என்ன சொல்றாரு அதை கேட்டு நடந்தா நாம் இடறி கீழே விழ மாட்டோம், நாம் தோற்று போக மாட்டோம், நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்போம். ஆமென். எழுந்து நிமிர்ந்து நிற்போம். நாம் தோற்று போக மாட்டோம். அநேகர் தோற்று போயிட்டாங்க. காரணம் என்ன? அவங்க வார்த்தையின் வெளிச்சத்தில் நடக்கிறது கிடையவே கிடையாது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறாங்களா? ஞானஸ்தானம் பெற்றிருக்காங்க. அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்களா? அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க. பைபிள் வச்சிருக்கிறாங்களா? ஒரு பைபிளுக்கு 9 பைபிள் வீட்டில் இருக்குது. ஆனா இடரை கீழே விழுந்துட்டாங்க. ஏன் இடரை கீழே விழுந்துட்டாங்க? வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்கிறது கிடையாது. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை கேட்கிறதே கிடையாது, அதன்படி நடக்கிறது கிடையவே கிடையாது. எனவேதான் பாருங்க, அவர்கள் இடறி போய் விடுகிறார்கள், தோற்று போய் விடுகிறார்கள். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்க வேண்டும். வார்த்தையின் வெளிச்சத்திலே நடந்தால் நாம் இடறி போக மாட்டோம், நாம் தோற்று போக மாட்டோம். கவனிங்க, பிரச்சனையே வராதுன்னு நான் சொல்றது கிடையாது. பிரச்சனையே வராது என்று நான் சொல்லவில்லை. பிரச்சனை வந்தாலும் நாம் இடறி போக மாட்டோம். அவைகளை நாம் மேற்கொள்வோம், அவைகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஆமென். எப்போதும் பாருங்க, தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்க வேண்டும். பாருங்க, அப்பொழுதுதான் அவர் நமக்கு கொடுக்கிற அந்த வெற்றியை என்ன செய்ய முடியும்? நாம் பார்க்க முடியும். எனவே எப்பொழுது நாம் மேற்கொள்வோம் என்றால், பிரச்சனையை, வியாதியை, போராட்டத்தை எப்பொழுது நாம் மேற்கொள்வோம் என்றால் அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்கும் போது. எனவே அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்க இன்றைக்கு நாம் நம்மை நாமே அர்ப்பணிப்போம். வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்க நாம் தீர்மானம் எடுப்போம். ஆமென். எல்லாரும் எழுப்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நடப்பதற்கு நம்மை நாமே அர்ப்பணிப்போம், நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம், தீர்மானம் எடுப்போம். நான் இனிமேல் அங்கேயும் ஓட மாட்டேன். டிவியில் யாரோ ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. சோசியம், டிவி மூலமா சோசியம் சொல்றாருன்னு சொல்லி, கர்த்தாவே எல்லாத்தையும் தூக்கி ஓரத்தில் வைக்கிறேன், உடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நான் நடக்க போகிறேன், இந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் நடப்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், இதுக்கு நான் தீர்மானம் எடுக்கிறேன். நீர் என்ன சொல்லுகிறீரோ அதன்படி நான் செய்வேன். அங்கதான் அற்புதம் இருக்குது, அங்கதான் சுகம் இருக்குது, அங்கதான் வெற்றி இருக்குது. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்டு நடக்க போறேன். ஆண்டவரே, நல்ல எதிர்காலத்தை நீர் எனக்கு வைத்திருக்கிறீர். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமக்கு நன்றி தேவனே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஜோதிகளின் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மிடத்திலே எவ்வளவு வேணும் இருள் இல்லை, எவ்வளவு வேணும் தீமை இல்லை, எவ்வளவு வேணும் வியாதி இல்லை ஆண்டவரே. நீர் ஜோதியாக இருக்கிறீர், நீர் நன்மையாகவே இருக்கிறீர், நீர் அன்பாகவே இருக்கிறீர், நீர் இரக்கமாகவே இருக்கிறீர். ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். உடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்க உதவி செய்யுங்க தாவே. இந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்க நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோங்க தாவே. குடும்பத்தை குறித்து, தொழிலை குறித்து,
பிசினஸை குறித்து, என்னுடைய வாழ்க்கை குறித்து நீர் என்ன சொல்லுகிறீர்? அந்த வெளிச்சத்திலே நடக்க எனக்கு உதவி செய்யும். எனக்கு உதவி செய்யுங்க தாவே. ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் தாவே. ஜோதியின் தகப்பனை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்துகிற பிள்ளைகள் எல்லாரும் கருத்தில் நாங்கள் கொடுக்கிறோங்க தாவே. இருள்களை மாற்றுகிறவரே, பிரகாசிக்க செய்கிற கர்த்தாவே, ஓ உமக்கு நன்றி. வந்துகிற பிள்ளைகளை கர்த்தா நீர் பிரகாசிக்க செய்கிறதற்காக உமக்கு நன்றி. நீர் வாழ வைக்கிறதற்காக நன்றி. உம்மை இன்னார் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தாவை பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வன்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை இன்னார் என்பதை அறிந்து கொள்ள பிரகாசம் உள்ள மனக்கண்களை கர்த்தாவே பிள்ளைகளுக்கு தர வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே தகப்பனே, அவிதமாய் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்க பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. இந்த வார்த்தைக்கு அர்ப்பணிக்க, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி நடக்க, அப்படிப்பட்ட தீர்மானங்கள் எடுக்க பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்கிறீர். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதாகாலங்களிலும் இருப்பதாக.